ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட்டுங்க. ஸோ நெருங்கி விட்டது காலம். டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு 2 ரிசல்ட்டுக்கு உண்டான டைம் வந்து வச்சுன்னு சொல்லலாம். ஸோ டெட்டில் 2 பேப்பர் எழுதியிருக்காங்க, டெட்டு 1 மற்றும் 2. இதோடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாச்சு. ரிசல்ட் வெளியிட்டுக்குண்டான டைம் வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 17லேருந்து 19க்குள்ளார வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கப்படுது மக்களே. ஸோ இந்த டெட்டுடைய ரிசல்ட் அடுத்த நடவடிக்கை டிஆர்பியில் என்னவாக இருக்கும்? நிறைய பேர்த்துக்கு டிஆர்பியில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா? எந்த அளவுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவது உண்மை? இவைகளை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வுன்றது ரொம்ப 3,80,000 ஆசிரியர்கள் தேர்வை எழுதியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 லட்சம் ஆசிரியர்கள் இந்த டைம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாஸ் மதிப்பெண்களை மாற்றலாம். ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் 55% எடுத்தால் தான் பாஸ், அதாவது 82 மார்க். பிசி, எம்பிசி, எஸ்சி, ஓகேங்களா, எல்லா கேட்டகரியுமே. ஆனால் எஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 60 மார்க்குன்றது கோர்ட்டோடைய தீர்ப்பு போயிடுச்சு. ஸோ எஸ்டிக்கு மட்டும்தான் 60 மார்க்கு, மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ் என்ற அறிவிப்பு போயிட்டுருக்கு. ஆனால் இதை மாற்றுங்க, எங்களுக்கு பார்த்திங்கன்னா டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்களை 75ஆவது மாற்றுங்க, 50% மாற்றுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பட்ட ஆசிரியர்களுமே இந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ், அதாவது 50% கொண்டு வாங்க, எல்லாருக்குமே இந்த 50% கொடுங்க காமனாக அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விரைவில் ஒரு புதிய ஜிஓவை தமிழகத்தில் வெளியிட போகிறாங்க. அந்த ஜிஓவில் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்கலாங்க. அதே போல் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு 60 மார்க்கும், பிசி 75 மார்க்குக்கும், எம்பிசி 67 மார்க்குக்கு எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டெட்டில் நடக்க இருக்குது. என்ன சார் அந்த இன்னொரு விஷயம்? கிரேஸ் மார்க், ஓகேங்களா? ஸோ டெட்டில் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு கொடுக்க போகிறாங்க? 79, 80, 81. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வழங்க போகிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் கிரேஸ் மார்க் வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வினாக்களில் 2லிருந்து 3 வினாக்களுக்கு தவறுதலாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கொடுக்குறப்ப டெட்டில் பாஸுடைய விகிதம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இன்னும் இந்த டைம் டெட்டில் பாஸுடைய விகிதங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த பார்டர் மார்க் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்கு, காத்திருக்கலாங்க. ஸோ டெட்டு சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் வர அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் அதை பிடிச்சிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட்டுங்க. ஸோ நெருங்கி விட்டது காலம். டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு 2 ரிசல்ட்டுக்கு உண்டான டைம் வந்து வச்சுன்னு சொல்லலாம். ஸோ டெட்டில் 2 பேப்பர் எழுதியிருக்காங்க, டெட்டு 1 மற்றும் 2. இதோடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாச்சு. ரிசல்ட் வெளியிட்டுக்குண்டான டைம் வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 17லேருந்து 19க்குள்ளார வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கப்படுது மக்களே.
ஸோ இந்த டெட்டுடைய ரிசல்ட் அடுத்த நடவடிக்கை டிஆர்பியில் என்னவாக இருக்கும்? நிறைய பேர்த்துக்கு டிஆர்பியில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா? எந்த அளவுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவது உண்மை? இவைகளை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வுன்றது ரொம்ப 3,80,000 ஆசிரியர்கள் வந்து தேர்வை எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ஆசிரியர்கள் வந்து இந்த டைம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் மதிப்பெண்களை மாற்றலாம். ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் 55% எடுத்தால் தான் பாஸ், அதாவது 82 மார்க் பிசி, எம்பிசி, எஸ்சி, ஓகேங்களா, எல்லா கேட்டகரியுமே. ஆனால் எஸ்டிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்குன்றது கோர்ட்டோடைய தீர்ப்பு வந்து போயிடுச்சு. ஸோ எஸ்டிக்கு மட்டும்தான் 60 மார்க்கு, மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ் என்ற அறிவிப்பு போயிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து மாற்றுங்க, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்களை 75ஆவது மாற்றுங்க, 50% மாற்றுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பட்ட ஆசிரியர்களுமே இந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ், அதாவது 50% கொண்டு வாங்க, எல்லாருக்குமே இந்த 50% கொடுங்க காமனாக அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விரைவில் ஒரு புதிய ஜிஓவை தமிழகத்தில் வெளியிட போகிறாங்க. அந்த ஜிஓவில் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்கலாங்க. அதே போல் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு 60 மார்க்கும், பிசி 75 மார்க்குக்கும், எம்பிசி 67 மார்க்குக்கு எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் நடக்க இருக்குது. என்ன சார் அந்த இன்னொரு விஷயம்? கிரேஸ் மார்க், ஓகேங்களா. ஸோ டெட்டில் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு கொடுக்க போகிறாங்க? 79, 80, 81. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வழங்க போகிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் கிரேஸ் மார்க் வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வினாக்களில் 2லிருந்து 3 வினாக்களுக்கு தவறுதலாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கொடுக்குறப்ப டெட்டில் பாஸுடைய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இன்னும் இந்த டைம் டெட்டில் பாஸுடைய விகிதங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த பார்டர் மார்க் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்கு, காத்திருக்கலாங்க. ஸோ டெட்டு சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் வர அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் அதை பிடிச்சிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.